ஹே கைஸ், இன்னைக்கு நாம் தேனீக்களிடம் சொல் படத்தோட இரண்டாவது கடைசி பாகத்தை பார்க்க போறோம். நேற்று என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? லிடியா ஜேன் ஒருத்தர் காதலிச்சாலும் அதை முழுசா வெளிப்படுத்திக்காமலும் ஜேனை பத்தின வதந்தியை ஊர் ஃபுல்லா பரப்பிட்டு இருக்கிறதையும், கடைசி அந்த வதந்தியை பத்தி லிடியா ஜேன் கிட்ட கேட்க ஜேனு சொல்ல ஆரம்பிச்சதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்பவுமே இந்த சமூகம் பாதிக்கப்பட்டவங்கள தானே குறை சொல்லும். ஆமா, நான் ஒரு லெஸ்பியன் தான். எனக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்கும்னு எனக்கு சின்ன வயசா இருக்கும் போதே தெரியும். என்னோட முதல் காதலி ரோஸ், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவ கூட இருந்த இந்த உலகத்துல வேற எதுவுமே என் கண்ணுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நான் அவ கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். பட் என் சந்தோஷம் எல்லாமே ரொம்ப நாள் நீடிக்கவே இல்லை. ரோஸை நான் மட்டும் இல்லாம இன்னொருத்தனை காதலிச்சிட்டு இருந்தேன். பட் ரோஸ் என்னதான் சூஸ் பண்ண அவனால ஏத்துக்க முடியாம எங்களை பத்தின ரகசியத்தை கிராமத்துல ஒரு கேலி பொருளா மாத்திட்டு இருந்தேன். என் அப்பாவும் ஒரு டாக்டர், சோ அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டு இதனால இந்த மக்களோட அவதூறு கேலி பேச்சுகள் எல்லாமே அப்ப எனக்கும் சரி ரோஸுக்கும் சரி பெருசாவே தெரியல. அதையும் தாண்டி நாங்க ஒன்னாதான் இருந்துட்டு இருந்தோம். இதனால டென்ஷன் ஆன அந்த பையன் இன்னும் 2-3 பசங்களை கூட்டிட்டு வந்து அவனோட எல்லா கோபத்தையுமே மிருகத்தனமா ரோஸ் கிட்ட காட்டிட்டான். அதோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறியா? இல்ல, இந்த விஷயம் ஊர் ஃபுல்லாவே பரவுச்சு. எப்பவுமே பாதிக்கப்பட்டவங்கள தானே இந்த ஊர் குறை சொல்லிட்டோம். அந்த மாதிரிதான் அந்த டைம்ல மக்களோட அந்த அவதூறு பேச்சுகள் அவளை வெளியே வர விடாம வீட்டிலேயே முடக்கிச்சு. இந்த அவமானங்கள் எல்லாம் பொறுத்துக்க முடியாம தன் பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற பயத்திலேயே ரோஸோட ஃபேமிலி ரோஸை கூட்டிட்டு ஊரை விட்டு போயிட்டான். ரோஸுக்கு நடந்தது எனக்கும் நடந்துடக்கூடாதுன்னு தான் என் அப்பா என்னையுமே போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சார். எஸ், என் அப்பா உயிரோட இருந்த வரை இந்த ஊர் பக்கம் என்னை வரவிடவே இல்லை. இப்படி பேசுறவங்கள ஒருத்தராவது ரோஸை பத்தி யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறியா? அவன் என்ன தேர்ந்தெடுத்ததுக்காக கிடைச்ச தண்டனை மட்டும்தான் சொல்லுச்சு. அவளுக்கு தண்டனை கொடுக்க அந்த மிருகத்துக்கு என்ன உரிமை இருக்கு? யார் அவன் அப்படின்னு ரொம்பவே எமோஷனல் பேசுவாங்க. அப்ப லிடியா ஜேனை ஹக் பண்ணிட்டு ஐம் சாரின்னு சொல்லி சமாதானப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் தங்களோட காதலை வெளிப்படுத்திக்கிற மாதிரி காட்டுவாங்க. அடுத்த நாள் காலையில லிடியா ஜேன் 2 பேரும் மார்க்கெட்டுக்கு போவாங்க. அப்ப சார்லி அங்க எதையோ பார்த்து பயந்து ஓடி வருவாரு. அதை பார்த்து லிடியாவும் என்னாச்சு சார்லி, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு பதறிட்டு பேசுவாங்க. சார்லி எதுவுமே சொல்லாம சிரிச்சுட்டே மழை போயிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா சார்லியும் சார்லியோட ஃப்ரெண்டும் காட்டுக்குள்ள விளையாட போயிருப்பாங்க. அங்க காட்டுக்குள்ள ஒரு கப்பல் கசமச பண்ணிட்டு இருக்கிறது சார்லியும் பார்த்துட்டு தான் ஓடி வந்திருப்பாரு. பட் அம்மா கிட்ட அதை எப்படி சொல்றது அப்படின்னு தெரியாம தான் மழை போயிட்டு இருப்பாரு. பட் அதை பத்தி குழப்பத்தோடயே அந்த கப்பல் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு தேனீக்கள்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அப்ப ஜேனை பார்க்க ஜேனோட ஃப்ரெண்ட் அங்க வர எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு டின்னர் சாப்பிடலான்னு உட்காருவாங்க. அந்த டைம்ல சார்லியோட ஹேங்கி கீழே விழ அதை எடுக்கிறதுக்காக கீழே குனிவாரு. அப்படி குனியும் போது டேபிளுக்கு கீழே லிடியா ஜேனோட கால்கள் உரசிட்டு இருக்கிறதையும் அவர் பார்த்திருப்பாரு. இது அவருக்கு இன்னுமே குழப்பத்தை ஏற்படுத்திடும். அடுத்த அன்னைக்கு நைட் லிடியா ஜேன் 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது ஜேனோட முகத்துல உலகத்துக்கு மாற தெரியுற சந்தோஷத்தை பார்த்து ஜேன் லிடியாவை காதலிச்சிட்டு இருக்கா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு புரிஞ்சுப்பாரு. ஜேன் ஒரு லெஸ்பியன் அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இருந்தாலும் இது ஒரு சின்ன கிராமம், இதெல்லாம் சரி வராது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருவார். பட் ஜேன் இல்லை, இது யாருக்கும் தெரிய போறதில்ல, அவளுக்குன்னு யாரும் கூட கிடையாது, அவரோட ஹஸ்பண்ட் கூட விட்டுட்டாரு அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே பட் இப்பவும் லிடியாவோட ஹஸ்பண்ட் அவன் தான். கோர்ட்டு கூட அவனுக்கு சாதகமா தான் இருக்கும். அவன் நினைச்ச சார்லி எடுத்துக்க முடியும். உனக்கு இதை பத்தி தெரியும்ல? லிடியாவுக்கு இதை பத்தி தெரியுமா? ஒரு நிமிஷம், சார்லிக்கு இதை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு கேட்டு பேசிட்டு இருப்பாரு. பட் இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிறத சார்லியுமே அரைக்குறையா வெளியே உட்காந்து கேட்டுட்டே தான் இருப்பாரு. இப்படி எல்லா விஷயங்களும் சார்லியை போட்டு குழப்ப நைட்டு லிடியா கிட்ட அம்மா என்னை யாராவது கூட்டிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு ரொம்பவே கவலையோட கேட்பாரு. அப்ப லிடியாவும் ஏண்டா சார்லி இப்படி கேட்குற, அம்மா உன்னை விட்டுட்டு எங்கடா போவேன், ஃபர்ஸ்ட் உனக்கு ஏன் இப்படி ஒரு டவுட் வந்துச்சு அப்படின்னு கேட்பான். பட் அது எப்படி சொல்றதுன்னு தெரியாம சார்லியுமே ரொம்ப அமைதியா இருப்பாரு.
அப்ப லிடியாவும் சார்லி ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. பட் என்னன்னு கேட்டு ஃபோர்ஸ் பண்ண வேண்டாமே நினைச்சு அதை பெருசுப்படுத்தாமலே விட்டுருவாங்க. அடுத்த நாள் காலையில லிடியா பால் வாங்கிட்டு வரும்போது அவ்வளவு நாள் ஜேனை பத்தி பேசிட்டு இருந்தவங்க அவங்கள பத்தியும் பேசிட்டு இருக்கிறத கவனிப்பாங்க. அப்பதான் ஒருவேளை சார்லி இதை நினைச்சுதான் ஏதாவது சொல்ல ட்ரை பண்ணிருப்பானோ அப்படின்னு நினைச்சு வீட்டுக்கு போய், நேத்து நீ ஏதாவது என்கிட்ட சொன்னியா அப்படின்னு கேட்க, எதை பத்தி அப்படின்னு சார்லி கேட்பாரு. உடனே என்கிட்ட பொய் சொல்லாத சார்லி அப்படின்னு சொல்ல, நான் பொய் சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அதை மறந்துடாதீங்க அப்படின்னு கோவப்படுவாரு. அப்ப லிடியாவும் ஓகே சாரி டியர் அப்படின்னு சொல்லி சார்லியை ஹக் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி விடுவாங்க. பட் சார்லிக்கு எதுவும் தெரிஞ்சிருக்குமோ, அப்படி தெரிஞ்சிருந்தா எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டா ஆனியும் உள்ள வரவும் அவங்களும் அதை விட்டுட்டு ஆனி கூட பேச போயிடுவாங்க. ஆக்சுவலா ஆனி பிரெக்னெண்டா இருப்பாங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, ஒரு கருப்பினத்தை சேர்ந்த சார்ஜுங்கிற பையனை லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதே பையன் தான். பட் கல்யாணம் ஆயிருக்காது. இருந்தாலும் அந்த சார்ஜ் மேல உள்ள நம்பிக்கையில அந்த பிரெக்னன்சியை நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப லிடியாவும் சந்தோஷப்பட்டாலும், இது ரொம்ப பெரிய விஷயம் ஆனி, இது உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. பட் ஆனி கொஞ்சம் கூட தயங்காம எஸ் எஸ் என்னால கண்டிப்பா முடியும் அப்படின்னு ரொம்ப போல்டா சார்ஜ் மேல இருக்கிற நம்பிக்கையை பத்தியும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் காலையில தூங்கி எழுந்த சார்லி அவனோட அம்மாவை பார்க்க போவோம். பட் லிடியா அவங்களோட ரூம்ல இருக்க மாட்டாங்க. சரி ஜேனை பார்க்கலாமேன்னு ஜேன் ரூமுக்கு போவார். பட் அங்க ஜேன் லிடியா 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துருவார். அதை பார்த்ததும் அப்ப எல்லாரும் சொன்னதுதான் உண்மை, அம்மா போய் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல அங்கிருந்து கோவமா போவார். அப்ப லிடியா பின்னாடியே வந்து சார்லி நாம பேசலாம், நான் உனக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. பட் சார்லி கோவத்துல, நிறுத்துங்கம்மா, நீங்க என்கிட்ட எப்பவுமே உண்மையதான் சொல்லுவீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணீங்க. பட் ஒரு முறை கூட நீங்க அதை ஃபாலோ பண்ணதே இல்லை. எப்பவுமே ஏதாவது ஒரு ரகசியத்தை உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டே தான் இருக்கிறீங்க. நீங்க ஒரு மோசமான லெஸ்பியன் அப்படின்னு திட்டிட்டு லிடியா உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்கும் போதே சார்லி அங்கிருந்து கோபமா கிளம்பி தன்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு யாருக்குமே தெரியாம தன்னோட அப்பா கிட்ட போயிடுவாரு. அது மட்டும் இல்லாம தான் பார்த்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுவாரு. இங்க லிடியா பார்த்தோன்னா தன் பையன் எவ்வளவு ஃபீல் பண்ணியிருந்தா இந்த வார்த்தையை சொல்லியிருப்பான். இப்ப எப்படி நான் அவனுக்கு புரிய வைப்பேன், எப்படி நான் அவன்கிட்ட சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருப்பாங்க. அப்ப ஜேனுமே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க, எங்க லிடியாவையும் இழந்துருவோமோ அப்படின்னு. ஸோ இந்த சீக்கிரட்டை எப்படி வெளியே போகாம பாத்துக்கிறது அப்படிங்கிறத பத்தி யோசிப்பாங்க. அப்ப லிடியா, இப்ப இது முக்கியமே இல்லை ஜேன், என் பையனுக்கு நான் புரிய வைக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் உன்னையும் எப்பவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஜேன், இப்ப சொன்னிய இந்த வார்த்தை, இதை இன்னும் நாட்கள் வாரங்கள்னு ஆகும்போது நீ இப்ப சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது அவ்வளவு ஈஸியா இருக்காது அப்படின்னு சொல்ல 2 பேருமே ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டு என்ன நடந்தாலும் இந்த கையை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் சார்லி வீட்டுல இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சார்லியை தேடி 2 பேரும் போவாங்க. அங்க இங்கன்னு தேடிட்டு ஒருவேளை ராபர்ட் கிட்ட போயிருப்பானோ அப்படின்னு அங்க சார்லியை பார்க்க போவாங்க. அவங்க நினைச்ச மாதிரி ராபர்ட் வீட்டுல சார்லி இருக்கிறத பார்த்ததும், சார்லி நான் சொல்றதை கேளு, என்னை மன்னிச்சிரு, நீ என்ன கேட்டாலும் நான் சொல்றேன், பிளீஸ் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. சார்லி எங்கேயும் வரமாட்டான், அவன் இங்க என் கூட தான் இருப்பான் அப்படின்னு ராபர்ட் முன்னாடி வந்து நிக்க. ஸோ அவங்க 2 பேருக்கு இடையிலுமே வாக்குவாதம் வர ஆரம்பிச்சிடும். உன்னால எப்படி பார்த்துக்க முடியும், நீ வேணும்னு தானே விட்டுட்டு போன அப்படின்னு லிடியா சொன்னேன். என் பையனை எப்படி பார்த்துக்கணுங்கிறத நீ என்ன சொல்லவே கூடாது, நம்ம கோர்ட்ல பார்ப்போம், ஒழுங்கா போயிரு, அப்படி இல்லைன்னா இப்பவே நான் போலீஸ் கூப்பிட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவார். கடைசியா தன்னால தன் பையனை கூட்டிட்டு வர முடியலன்னு லிடியா கதறி கதறி அழுற மாதிரி காட்டுவாங்க. ஜேனும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. பட் சார்லி இல்லாம லிடியாவோட முகத்துல கொஞ்சம் கூட சிரிப்பு கொண்டு வர முடியாது. தன் பையன் கிட்ட எப்படியாவது பேசிட மாட்டாமான்னு சார்லியோட ஸ்கூல் வாசலி டெய்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். பட் அங்கேயும் லிடியா சார்லி கிட்ட பேசிடக்கூடாதுன்னு பேம பிக்கப் பண்ண ராபர்ட் அனுப்பியிருப்பாரு. ஸோ இப்படியே நாட்கள் போக லிடியா ஜேன் பத்தியும் அந்த கிராமத்துல ஸ்ப்ரெட் ஆகி மொத்த கிராமமே அவங்களை அவாய்ட் பண்ற மாதிரி காட்டுவாங்க. அந்த டைம்ல ஜேனோட ஃப்ரெண்ட், இந்த மக்கள் எப்பவுமே தங்களோட எண்ணத்தை மாத்திக்க மாட்டாங்க, கோர்ட்டுக்கு போனாலும் சார்லி நீங்க இழந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு
உனக்கு கன்னடால நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இந்த மக்களுக்கு ஒரு டாக்டர் தேவையில்லை, ஸோ நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. பட் அப்ப கூட ஜீன் அவங்க டாக்டர் தேவையில்லைன்னு நினைக்கல, என்ன மாதிரியான டாக்டர் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறாங்க. எனிவே தேங்க்யூ ஜீன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கிளம்பிடுவாங்க. ஜீனுக்கும் அந்த ஊரை விட்டு போகிறதுல விருப்பம் இல்லைனாலும் லிடியா கிட்டையும் இதை பத்தி பேசுவாங்க. பட் லிடியாவும் என்னால அப்படிலாம் யாருக்கும் பயந்து இங்க இருந்து போக முடியாது, ஃபர்ஸ்ட் என் பையனை நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான். அப்ப ஜேன் தடுத்து, என்ன பண்ற லிடியா, நாம இப்படிலாம் சார்லியை கூட்டிட்டு போக முடியாது, ராபர்ட் தடுத்தா நம்ம அமைதியா தான் அங்க இருந்து வர வேண்டியது இருக்கும், உனக்கே தெரியும், ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையாயிரு. ராபர்ட் உண்மையில உள்ள கோபத்துல தான் சார்லி விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். பட் நாட்கள் ஆக ஆக அவனால நிச்சயமா சார்லியை பார்த்துக்க முடியாது. ஸோ சார்லி எப்படி நம்ம கூட தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சார்லி டாக்டர் ஜெயின், டாக்டர் ஜெயின் அப்படின்னு உள்ள ஓடி வர மாதிரி காட்டுவாங்க. சார்லி சத்தம் கேட்டது 2 பேரும் வெளியே ஓடி வருவாங்க. பட் சார்லி ரொம்ப பதட்டமா, ஆனியோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, அவங்களுக்கு நீங்க இப்ப தேவை அப்படின்னு சொல்லுவாரு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, ஆனி பிரெக்னெண்டா இருக்கிறத பாம் கவனிச்சிருப்பாங்க. ஸோ வெளியே தெரிஞ்சா ஏதாவது பேசுவாங்க. அண்ட் ஆனி காதலிக்கிறது ஒரு கருப்பண்ணு யாருக்கும் தெரியாம உள்ளூர்ல கருக்கலைக்கிற லேடியை வர சொல்லி அபார்ட் பண்ணிருப்பாங்க. இதுல ஆனி ப்ளீடிங் அதிகமாகி அதுல சுயநினைவை இழந்து போய் படுத்திருப்பாங்க. அப்பதான் பாமும் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைச்சு கதறி அழுவாங்க. அதை சார்லி பார்த்துட்டு தான் ஜேனை கூப்பிட வந்திருப்பாரு. ஜேனும் ஆனிக்கு தேவைன்னு சொன்னதும் என்ன ஏதுன்னு கூட கேட்காம உடனே கிளம்புவாங்க. அப்ப லிடியாவும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புவாங்க. பட் ஜேன் இல்ல, நீ இங்கேயே இரு, நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ லிடியா சார்லி கிட்ட ஆனிக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்க, அந்த குட்டி பையன் நீங்க போய் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்கம்மா அப்படின்னு பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்ப லிடியாவும் எனக்கு தெரியும் சார்லி, பட் என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்க போவாங்க. பட் சார்லி தள்ளி விட்டுட்டு, நீங்க இப்ப கூட உண்மையை சொல்ல மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவார். அப்ப லிடியா சார்லியை தடுத்து, இரு சார்லி அப்படின்னு சார்லி கையை பிடிச்சுக்கிட்டு, நான் ஜீனை காதலிக்கிறேன், எஸ் ஆயிடு, பட் இப்போவும் நான் உன்னோட அம்மா தானேடா, அது எப்பவுமே மாறாது சார்லி, இங்க வா இப்படி உட்காரு. ஒரு பொய்யை சொல்றதும் ஒரு ரகசியத்தை சொல்லாம இருக்கிறதும் ரெண்டுமே ஒரே விஷயம் கிடையாது சார்லி. நான் உன்கிட்ட ஒரு சீக்கிரட்டை சொல்லல, பட் அதுக்காக நான் உன்கிட்ட பொய் சொல்லிட்டேன்னு அர்த்தம் இல்லடா. எப்படி உன்னால எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியாது, அந்த மாதிரி தான்டா என்னாலே உன்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்க முடியாது. பட் அதனால என்ன இப்போ, அப்போ நீ என்னோட சார்லி தானே, உன்னால என்கிட்ட ஏதாவது சொல்ல முடியலங்கிற பட்சத்துல உனக்கு என் மேல இருக்கிற பாசம் இல்லைன்னு ஆயிருமா என்ன? அந்த மாதிரி தான்டா நீயும் எனக்கு. நான் ஜேனை காதலிக்கிறேன், பட் இதெல்லாம் உன்னால புரிஞ்சுக்க முடியுமாங்கிற குழப்பத்துலதான் நான் உன்கிட்ட இதை பத்தி சொல்லல, அவ்வளவுதான். பட் இப்பவும் நான் உன்னோட அதே அம்மா தானேடா அப்படின்னு சொல்லி அவனை ஹக் பண்ணிக்கிட்டே பேசிட்டு இருக்கேன். சார்லியும் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ராபர்ட் சார்லியை தேடி வந்து கதவு தட்டிட்டு நிற்பாரு. சொல்லிடியா, அம்மா சொல்ற வர உன் ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படியே சொல்லி சார்லியை உள்ள அனுப்பிட்டு கதவு திறக்கேன். சார்லி எங்கன்ட்டு ரொம்பவே ஈகோஸ்டிக்கா ராபர்ட் சார்லியை தேடுவார். அப்ப லிடியா ராபர்ட் ஒரு ரூமுக்குள்ள தள்ளி கதவை சாத்திடுவாங்க. அங்க ராபர்ட் சார்லியை மறந்துட்டு லிடியா ஜேன் கூட இருந்து தன்னை அவமானப்படுத்திட்டதா ஃபீல் பண்ணுவார். ஸோ வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு, நீ இப்படி என்ன விட்டுட்டு அவ கூட இந்த கிராமத்துல இருக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன், நான் உன்னை எச்சரிக்கிறேன், ஒழுங்கு அவளை விட்டுட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி கழுத்தை பிடிச்சு நெரிப்பாரு. பட் லிடியா கொஞ்சம் கூட பயப்படாம, இதெல்லாம் சொல்ல நீ யாருடா, நான் அவ கூட தான் இருப்பேன், எனக்கு என்ன தோணுதோ அதை எல்லாமே நான் அவ கூட தான் பண்ணுவேன், உன்னை விட அவ தான் எனக்கு எவ்வளவோ பெட்டர், நீ வெறும் ஜோக்கர் மட்டும்தான் அப்படின்னு லிடியாவும் கொஞ்சம் ஓவரா பேசுவேன். ராபர்ட் கோபத்துல ஓங்கி ஒரு அறை விட்டு லிடியாவை ரேப் பண்ண போவார். இந்த சத்தம் கேட்டு சார்லியும் ஓடி வந்து அம்மா அம்மான்னு கதவை தட்டிட்டே இருப்பாரு. பட் ராபர்ட் அதை காதுல வாங்காம லிடியாவை ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருப்பார். அப்ப சார்லி என்ன பண்றதுன்னு தெரியாம அம்மாவை எப்படியாவது காப்பாத்தணும்னு வெளியே தேன்கோடு கிட்ட ஓடி வந்து அந்த தேன்கோட்டை தட்டி தட்டி, எழுந்துருங்க எழுந்துருங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அந்த கூட்டம் போட்டு தள்ளி விடுவார். அப்ப அங்கிருந்து தேனீக்களும் வெளியே பறந்து வந்து அந்த லைட் வெளிச்சத்தை நோக்கி பறக்க, லிடியாவோட ரூம்ல ஜன்னல் திறந்திருக்கவும் மொத்த தேனீக்களும் உள்ள வர ஆரம்பிச்சிடும். அந்த தேனீக்களை பார்த்ததோ ராபர்ட் கொஞ்சம் டைவர்ட் ஆக
கையில கிடைச்சதை எடுத்து ஓங்கி ஒண்ணு வச்சு ராபர்ட் அங்கேயே மட்டையாக்கி லிடியா எஸ்கேப் ஆகி வெளியே வந்துருவாங்க. அப்படி வெளியே வந்த லிடியா ஓடி வந்து சார்லி ஹக் பண்ணிக்கிட்டு சந்தோஷமும் கொஞ்சம் கவலையும் கலந்து அழுதுட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்படியே இங்க ஆணி வீட்டுல பார்த்தோம்னா ஆனியோட பிளட் லாஸ் அதிகமா இருக்கிறத பார்த்து கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகணும் அப்படின்னு ஜீன் சொல்லுவாங்க. பட் பேம் ப்ளீஸ் இங்கேயே ஏதாவது பண்ணி எப்படியாவது ஆனியை காப்பாத்துங்க அப்படின்னு ரொம்பவே கெஞ்சுவாங்க. அப்ப ஜேனும் வேற வழி இல்லாம வீட்டையே ஹாஸ்பிட்டலா மாத்தி ஏதேதோ பண்ணி ஆனியை சரி பண்ணி ஆனி கண் விழிக்கிற வர பக்கத்திலே இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் ஆனி கண் விழிச்சதுக்கு அப்புறம் இனி எந்த ஆபத்தும் இல்லைன்னு உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் எதுவுமே சொல்லாம அமைதியா அங்கிருந்து கிளம்புவாங்க. அப்பதான் முதல் முறை பேம் டாக்டர் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் டாக்டர், நீங்க எங்கேயும் போக மாட்டீங்கல்ல, நீங்க இங்க தானே இருப்பீங்க அப்படின்னு ஜேனை ரொம்பவே மரியாதையோட பாக்குற மாதிரி காட்டுவாங்க. சோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியான மாதிரி பழைய மாதிரி ஜேன், லிடியா, சார்லி 3 பேரும் அதே வீட்டுல அதே ஊர்ல ரொம்பவே சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. சார்லி அவனோட அம்மாவுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதான லிடியாவை லெஸ்பியன் லீகலா நிரூபிக்க முடியாது. ஸோ ராபர்ட்டாலையும் எதுவும் பண்ண முடியாம போயிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாம் நினைச்சா ஹீரோவை கூட தன்னுடைய பொரணி மூலமா ஹீரோவை மாத்திருவாங்கன்னு. ஸோ ஜேனை பத்தி அவங்க பரப்பின வதந்தி எல்லாத்தையுமே மாத்தி ஜேனை மறுபடியும் எல்லாரும் ஒரு டாக்டரை பாக்குற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது கூட ஜேனோட நல்ல குணம் அவங்களோட திறமையும் சேர்ந்து கிராம மக்கள் மத்தியில ஒரு மாற்றத்தை உருவாக்குற மாதிரி காட்டும். ஸோ இப்படி எல்லாமே சரியாகி ஜேன், லிடியா, சார்லி ஒரு ஃபேமிலியா அதே கிராமத்துல மரியாதையோட வாழ்ற மாதிரி காட்டி இந்த படத்தை இங்க அழகா முடிச்சிருப்பாங்க. படம் கொஞ்சம் லென்த்தா இருந்தாலும் சார்லியோட அன்புக்காகவே பார்க்கலாம் இல்ல கைஸ். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். மீண்டும் ஒரு நல்ல பயணத்தில் சந்திக்கலாம். இது ஜோதாவின் திரை தேடிய பயணம். தேங்க்யூ.